வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்னோட ஒன் ஆஃப் மை கிளைண்ட் பண்ண தம்ப்நெயில் தான் நான் உங்களுக்கு இந்த டைம் பண்ணி காட்ட போகிறேன். இப்படி இருந்த ஒரு இமேஜை இப்படி ஒரு தம்ப்நெயிலாக மாற்றினேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த தம்ப்நெயிலோட ரெக்யர்மெண்ட் என்ன, ஐடியா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த தம்ப்நெயிலோட டைட்டில் என்னன்னா, காலேஜ் டு இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப்ஸ் இதுதான் டைட்டில். தென் இந்த தம்ப்நெயில்ல எனக்கு ஃபேங் அப்படிங்கிற எலமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னாங்க. ஃபேங்னா டாப்பாக இருக்க கம்பெனிஸோட நேம்ஸ் தான். எஃப்ஆர், ஃபேஸ்புக், ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தென் அதுக்கப்புறம் ஐகான்ஸ், தென் எலமெண்ட்ஸ்லாம் மணி, அதுக்கப்புறம் ஜிபே அந்த டேக் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு எனக்கு சொல்லியிருந்தாரு. அதுவும் ரெக்யர்மெண்ட். இதுதான் ஓவராலாக தம்ப்நெயிலோட ரெக்யர்மெண்ட்டு. இப்போ இதை வச்சு தான் நம்ம தம்ப்நெயில் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு தம்ப்நெயிலுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் என்னன்னா கேரக்டர் தான். ஸோ இந்த தம்ப்நெயில் வந்து நான் தௌஃபிக் ப்ரோக்கு பண்ணது தான். ஸோ அவர் தான் நம்மளோட கேரக்டர் ஃபஸ்ட்டு. செகண்டு டெக்ஸ்ட்டு, காலேஜ் டு இன்டர்ன்ஷிப்ஸ் அதுதான் டெக்ஸ்ட். இப்போ இது 2 தான். தென் அதுக்கப்புறம் கலர்னா எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான் கலர் ஆட் பண்ணுவோம், எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுதான் தம்ப்நெயில். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல தௌஃபிக் ப்ரோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தென் டெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்துருச்சு. தென் இந்த இடத்துல கேரக்டர் ஆட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம், தென் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம். அது நான் சொன்ன மாதிரி மணி இந்த இடத்துல இப்படிலாம் மணி சைடில் இருக்க மாதிரி ஒரு டெப்த் கிரியேட் பண்ணோன்னு. தென் இந்த இடத்துல ஜிபேவோட டேக், ஜிபே கொஞ்சம் வந்து வந்து ஒரு 30K இருக்க மாதிரி அமௌண்ட் இருக்க மாதிரி இந்த இடத்துல. தென் இதில் கலர் ஆட் பண்ணுறது, அதர் எலமெண்ட் இந்த இடத்துல கீழே வந்து அந்த ஐகான்ஸ். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் தம்ப்நெயில். ஸோ இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். தென் கலர் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓவராலாக தம்ப்நெயிலோட ஐடியா இது தான். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் இந்த இடத்துல தௌஃபிக் ப்ரோ, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு காலேஜ் டு இன்டர்ன்ஷிப், அதுக்கு கீழே ஐகான்ஸ் அந்த நான் சொன்ன மாதிரி ஆப்பிள், அமேசான், ஃபேஸ்புக் அதோட ஐகான்ஸ். தென் மணி பிஎன்ஜி அங்கங்கே ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜிபேவோட அந்த கார்டு எஃபெக்ட் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சாஃப்ட்வேரில் சொல்லித்தரேன். ஓவராலாக தம்ப்நெயிலோட செட்டப் இது தான். இப்போ இந்த தம்ப்நெயிலை எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சாஃப்ட்வேரில் நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த தம்ப்நெயில் எப்படி பிளான் பண்ணுங்கிறத நான் போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அந்த தம்ப்நெயிலை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். என்னோட ஸ்க்ரீனில் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பயும் போல் ஒரு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 1920 அண்ட் ஹைட் வந்து 1080. இங்கே ரெசல்யூஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. க்ரியேட். ஓகே. நியூ ப்ராஜெக்ட். ஒரு கேன்வாஸ் நமக்கு கிடச்சிச்சு. ஓகே. நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டரை நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்மளோட கேரக்டர் தௌஃபிக் ப்ரோ தான். ட்ராக் பண்ணி அப்படியே உள்ளே போடுறேன். நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். பிகாஸ் நான் இந்த இதில் கட் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கண்ட்ரோல் டீ கொடுத்து கொஞ்சம் ட்ராக் மட்டும் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பெருசாக. இன்னும் கூட பெருசாக பெருசாக தான் இருந்தது. ஓகே. பர்ஃபெக்ட். தென் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் இதுக்கு வந்து காலேஜ்னு போட்டுடலாம். அகைன் டூல்ஸ். ஓகே. இது எனக்கு ஓகே. ஜஸ்ட் இமேஜை காப்பி பண்ணி ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் வி. ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது. கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். பிகாஸ் இதை நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு மிடில் வச்சுட்டு மறுபடியும் ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் ஈக்குவலாக வந்துடும். இந்த லேயரை ட்ராக் பண்ணி கீழே போட்டுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ இதில் கண்ட்ரோல் யூ, ஹியூ சேச்சுரேஷன் டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஜஸ்ட் இதில் லைட்டனை கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 80 வச்சுக்கிறேன் நான். 80. தென் ஃபில்டர்ஸில் பிளர், காஷன் பிளர். இந்த இடத்துல வந்து ஒரு 3 or 4. ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போ கம்மியாயிடுச்சு. தென் இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். காலேஜ் டு இன்டர்ன்ஷிப், அதுதான் இந்த தம்ப்நெயிலோட டைட்டில். ஜஸ்ட் டிஏ கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து COLLE காலேஜ், ஃபாண்ட் ஸ்ப்ரிங். இந்த ஃபாண்ட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது இந்த ஃபாண்ட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. காலேஜ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும். காலேஜ். தென் அகைன் ஆல்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுறேன். கீழே வந்துருச்சா? இதை மாற்றிக்கிறேன். இன்ஸ்டியூட், இன்டர்ன்ஷிப்னு மாற்றிக்கிறேன். இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்து ஜஸ்ட் ரெண்டையும் கண்ட்ரோலை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் T, ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே மாதிரி சின்னதாக இருக்கட்டும். ட்ராக் பண்ணிட்டேன்னா தென் அகைன் காலேஜை மட்டும் கிளிக் பண்ணி ஆல்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு காப்பி, இதை வந்து 2ஆக மாற்றிக்கிறேன். 2 நடுவில் வந்து 2 ஆட் பண்ணும். அதோட சைஸை இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கிக்கிறேன். இப்போ இதையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐகான்ஸ் இதில் போன வீடியோலேயே நான் சொன்ன மாதிரி தான். இதை அலைன் பண்ணுறது தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் அலைன் ஆகிடும். அலைன் ஆனோடனே இதை இன்னும் கொஞ்சம் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி உங்கள் கீபோர்டில் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக மூவ் ஆகும். பார்த்தா தெரியும். ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். அது ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் மூவ் ஆகும். தென் 2 கிளிக் பண்ணி அதையும் அலைன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். தென் இதோட கலரை மாற்றிக்கிறேன். இங்கே வந்து ஸ்வாட்சஸ் டேபில் எல்லோ கலர், RGB, இதில் இந்த எல்லோ. நான் சொன்ன மாதிரி எப்பயும் மேக்ஸிமம் ஹைலைட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்கள். தென் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் G குரூப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மட்டும் டெக்ஸ்ட் TXT. இப்போ ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி லைட்டாக சைஸ் கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இன்னும் கூட பெருசாகலாம். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ இந்த இதில் கேரக்டர் ஆட் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டோம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கலர் ஆட் பண்ணிடலாம். நான் இதுக்கு சாச்சஸ்லேயே அகைன் போய் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளூ கலர் தான் இந்த தமிழ் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரஷ், B ஃபார் ப்ரஷ். இந்த இடத்துல ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ப்ரஷ் எடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்திங்கன்னா பெருசாகும் ப்ரஷ்ஷோட சைஸு. ஜஸ்ட் 1 கிளிக், 1 2. தென் சைஸை சின்னதாக்கிட்டு உங்கள் கீபோர்டில் ஒயிட் கலர், உங்கள் கலர்ஸில் ஒயிட் கலர் மேலே இருக்க மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் அகைன் ஒரு கிளிக். பேக்ரவுண்டில் கலர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தௌஃபிக் ப்ரோ அவருக்கும் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அவரை கிளிக் பண்ணிட்டு அவரோட லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த 1ங்கிறது தான் ஒரு சாலிட் கலர். இங்கே வந்து இப்போ அவருக்கு மேலே நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இங்கே ஒரு சாலிட் கலர் மட்டும் இந்த ஸ்டைல்ஸில் போய் சாலிட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அவர் மேலே கிளிப் மாஸ்க், ஆல்ட்டை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா கிளிப் மாஸ்க் ஆகிடும். ஆர் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படி கொடுத்தாலும் கிளிப் ஆகிடும். ஆயிடுச்சா? ஜஸ்ட் இதோட பிளெண்டிங் மோட லீனியர் டாட்ச்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த ஒயிட் கலராக இருக்கா அதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் I கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகிடும்.
இந்த இடத்துல ஒயிட்டா இருக்க இடம் மட்டும் தான் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். பிளாக்கா இருக்கிறது அ ஹைட் ஆயிடும். ஸோ தென் வந்துட்டு பிரஷ் டூல் எடுத்துக்கோங்க. பி ஃபார் பிரஷ். ஒயிட் கலர் இங்க இருக்க மாரி பார்த்துக்கோங்க. கீபோர்டில் எக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, அந்த கலர் ஸ்விட்ச் ஆகும். இப்போ ஒயிட்டா இருக்கு. பிளாக் எக்ஸை கிளிக் பண்ணா பிளாக் ஆயிடும். மறுபடியும் ஒயிட்ட குடுத்தோம்னா, அது ஜஸ்ட் இந்த இடத்துல அப்படியே லைட்டா பெயிண்ட் பண்ணுங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து உங்களுக்கு தகுந்த மாரி பிரஷ்ஷோட சைஸை அதிகமாவோ, கம்மியாவோ ஆக்கிக்கங்க. உங்க நீடுக்கு தகுந்த மாரி. ஜஸ்ட் ம். தென் ட ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க கீழ அண்டர்லேயிங் லேயர்ன்னு இருக்கா? ஜஸ்ட் அதோட கீழ டார்க்கா இருக்கிறத ஆல்ட்ட கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. ஆல்ட்ட கிளிக் பண்ணி அப்ப சிங்கிளா வரும். ஒரு நிமிஷம். ஆல்ட்ட கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்க. இப்படி தனியா வரும். இப்படி பண்ணும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்டோட மெர்ஜ் ஆகும். இங்க பாருங்க இங்கலாம் கலரே காணோம். ஃபுல்லா மெர்ஜ் ஆயிருச்சு. அது வந்து கம்மியாகி தெரியுதா கலர்? மெர்ஜ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். அது உங்க நீடுக்கு தகுந்த மாரி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆக்கலாம். ஓகே. தென் அகைன் எக்ஸை கிளிக் பண்ணி பிளாக்கா மாத்திக்கிறேன். சைஸை குறைச்சிட்டு கண்ட்ரோல் ஓ. இந்த இடத்துல கொஞ்சம் எட்ஜ். எனக்கு எட்ஜில் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப இங்கே பியர்ட்டெல்லாம் இருக்கு. ஓகே பக்கா. இப்போ இந்த லேயர் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நார்மலாக இருக்குது. இப்போ ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர் இருக்குது. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம கேரக்டர் ஆட் பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். அந்த க்ளோ எஃபெக்ட்டும் கொண்டு வந்துட்டோம். தென் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ இந்த இதில் எலமெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஐகான்ஸ் ஆட் பண்ணணும். தென் நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் தனித்தனி இமேஜாக நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்னு ஒன்று வந்துருச்சு. ஓகே இப்படி இருக்கா? இந்த இடத்துல நீங்கள் டூல்ஸ் கொடுத்து சைஸ் லார்ஜ் இப்படியும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்கும். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப்பில் பேஸ்ட் பண்ணிடுறேன். லேயர் எல்லாத்துக்கும் மேலே இருக்க மாதிரி பார்த்துறேன். உங்களோட கீபோர்டில் டபிள்யூ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேஜிக் வான் டூல் வரும். அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஷிஃப்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட். இப்போ நடுவில் இருக்க ஒயிட்டும் போயிடுச்சு. பரவாயில்ல, அது ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு ஒயிட் சர்க்கிள் வச்சு அதுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். அதனால் தெரிஞ்சுக்காது அது. இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். தென் அடுத்து என்ன? ஆப்பிள் லோகோ இருக்கா? ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக ஃபுல் இந்த மாதிரி சில டைம் வரும். இதை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக இருக்கா? ஜஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்து அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூவாக ஒரு பேஜில் ஓப்பன் ஆகிடும். இப்போ மறுபடியும் டபுள்யூ கிளிக் பண்ணி ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலரில் இருக்குது. ஃபுல்லாக நம்ம ஒயிட் கலர் சர்க்கிளில் வச்சோன்னா இப்போ இதை நம்ம ஒயிட் கலர் சர்க்கிளில் வச்சோன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் கலர் ஓவர்லே வந்து பிளாக் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாக் ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்காக மாறிடுச்சா? இப்போ இங்கே இருக்கிறது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் லேயராக ஒர்க் பண்ணும்போது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒவ்வொரு லேயராக இருக்கும். ஸோ நம்ம அப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே எந்த சேஞ்ச் பண்ணாலும் இங்கேயும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கலர் மாற்றி காட்டுறேன். பிளாக்காக இருக்கா? ரெட்டாக மாற்றுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்காது. பிகாஸ் ஏன்னா இப்போ இது ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக இருக்குது. இப்போ இதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணோம். சேவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தா ரெட்டாக மாறிடுச்சு. அவ்வளோதான்.
இப்போ இங்கே எந்த சேஞ்ச் பண்ணாலும் இந்த இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை கண்ட்ரோல் செட் அடுத்து பிளாக்காகவே மாற்றிடுறேன். கண்ட்ரோல் எஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பிளாக்காகவே இருக்கா, ஜஸ்ட் இதையும் சைஸாக கம்மி பண்ணிக்கிறேன். போதும், ஆப்பிள் வந்துருச்சு. தென் அமேசான். எனக்கு இந்த இது இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காப்பி பண்ணி சேம் அதே மாதிரி தான். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் டபிள்யூ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. டீசெலக்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்குது, அது வாட்டர் மார்க் மாதிரி இருக்குது. இதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஈயை செலக்ட் பண்ணுங்கள், எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். கண்ட்ரோல் எஸ். இந்த இடம் மாறிடுச்சு. ஆல்ட்டை கிளிக் பண்ணி சும்மா ரொம்ப பெருசாக இருக்குது சைஸு, ஜஸ்ட் சின்னதாக்கிங்க. இப்போ இந்த இடத்துல பேட்சாக இருக்குது. இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் நம்ம ஒயிட் கலர் சர்க்கிளில் தான் வைக்க போகிறோம். பேக்ரவுண்டு ஒயிட்டாக தான் இருக்க போகுது, அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஓகேவா? தென் அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ். என்ன தான் ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு இது இமேஜ் சின்னதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சைஸு. சொல்லலை. டபிள்யூ டெலிட். அவ்வளோதான். அடுத்தது கூகுள். காப்பி, சாரி, காப்பி பண்ணிட்டு டுவெல்பி. டபிள்யூ கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட். சின்னதாக உங்கள் கீபோர்டில் கடைசி லேயரை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். கண்ட்ரோல் கீ கொடுத்து மொத்தமாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த இது எல்லாம் ஒரே லைனில் அலைன் ஆகணும்னு. ஓகேவா? இப்போ சைஸ் எது எது பெருசு, எது எது சின்னது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் யூ கிளிக் பண்ணுங்கள், ஷேப்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எலிப்ஸ் இந்த இடத்துல ஒயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டோக் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, வேணாம் ஸ்டோக்கு இது வேணாம். பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணுங்கள், சர்க்கிள் வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்போ இந்த எத்தனை ஐக்கான் இருக்குது, 5 ஐக்கான் இருக்குது. அப்போ இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே 1 2 3 4 5. இப்போ 5 எலிப்ஸ் இருக்குது, 5 ஐக்கான் இருக்குது. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி மொத்தமாக ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணி அப்படியே ஐக்கான்ஸ்க்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டு ஐக்கான் ரெண்டையும் கிளிக், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இந்த 2 ஆப்ஷனையும் கொடுங்க. ஒரே மாதிரி அலைன் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மிடில் இருக்குது கரெக்டாக. தென் அதே மாதிரி செகண்டை கிளிக் பண்ணி அடுத்தது கிளிக் பண்ணி ரெண்டையும் செலக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. தெரியுதா? மிடில் கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் மேனுவலாக இதை அலைன் பண்ணணுன்னா டைம் ஆகும். இப்போ ஜஸ்ட் இதில் 2 கிளிக் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும் மிடில். தென் அடுத்தது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதில் மிடில், இதில் மிடில், 2 மிடில்.
தென் அடுத்தது நெட்ஃப்ளிக்ஸ். தென் டெலீட் பண்ணிக்கிறோம். ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணி ஓகே எல்லாமே வந்துருச்சா? ஜஸ்ட் இப்போ ஒவ்வொன்றா அலைன் பண்ணோம். 20 இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். தென் அடுத்தது என்ன? இது ரெண்டும் நெக்ஸ்ட். தென் நெக்ஸ்ட். தென் நெக்ஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கோங்க ஐகான்ஸ். கண்ட்ரோல் டி ஸ்மால் சைஸ் எல்லாமே. இப்போ எல்லாமே செலக்டாக இருக்கா? உள்ளே ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ஃபுல்லாக இந்த ஐக்கானுக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் எல்லாமே. தென் வெளியே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த அப்படியே. இப்போ இது வந்து ஸ்லைடாக இருக்குது, நமக்கு இதுவும் ஸ்லைடாக வேணும். ஸோ அதனால் இதையும் ஸ்லைடாக இன்னும் கூட சின்னதாக்கிக்கலாம். சின்னதாக தான் வச்சுருக்கேன். உங்கள் கீபோர்டில் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே செலக்ட் பண்ணிட்டு கீழே. ஓகே பர்ஃபெக்ட். தென் இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரோம் ஓப்பன் பண்ணி ஆரோ மார்க் பிஎன்ஜி. என்கிட்ட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கமெண்ட்லேயும் சரி அசட்லாம் கேட்டிங்க. மேக்ஸிமம் இப்படி தான் க்ரோமில் தான் யூஸ் பண்ணுவேன் மேக்ஸிமம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கோவாக இருந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தது. கோ லார்ஜ் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே இப்போ இதை எரேஸ் பண்ணோம். டெலீட் கண்ட்ரோல் டி. இப்போ சேம் அதே மாதிரி தான். கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இங்கே எஃபெக்ட்ஸில் கலர் ஓவர்லே ஒயிட்டாக கொடுத்துருங்க. ஒயிட் தட்ஸ் ஆல். தென் கண்ட்ரோல் டி கொடுத்து இதோட சைஸை குறைங்க. சைஸை குறைச்சிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து சின்னதாக்கிக்க. தென் அந்த சைடு ஆரோ யூஸ் பண்ணியிருக்கோம். பட் காலேஜ் 2 அப்படிங்கும் போது அந்த நேவிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரோ மார்க் யூஸ் பண்ணுறோம். ஓகே தென் வேறு இந்த இடத்துல ஜிபே அந்த டேக் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஜஸ்ட் கீபோர்டில் யூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிட்டு இந்த நடுவில் டாட் இருக்குல்ல, மேபி நீங்கள் எந்த வெர்ஷன் வேறு எந்த வெர்ஷன் நான் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதை பண்ணிங்கனாலும் சேம் அதே மாதிரி தான். மேபி அந்த இடத்துல உங்களுக்கு டாட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 20 வச்சுட்டு தென் இன்னொரு யூ அதில் எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு ட்ராக் பண்ணிட்டு
ரெக்டாங்கிளையும் எலிப்ஸையும் கிளிக் பண்ணி பி இதை கிளிக் பண்ணுங்க. மிடில் வந்துடும். ஜஸ்ட் எலிப்ஸை மட்டும் கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு அந்த என்ன சொல்லலாம் டேக் மாதிரி ஆர் சம்திங் அந்த மாதிரி கிடச்சிருச்சு. தென் இப்போ இதில் டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல ஜிபே ஐக்கான் வேணும். ஜிபே ஐகான் பிஎன்ஜி கிளிக் பண்ணி காப்பி டபிள்யூ கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் டி டிஃபால்ட் டீசெலக்ட் கன்வெர்ட் டு கண்ட்ரோல் டி கொடுத்து ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுறேன். இந்த டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். டி ஃபார் டெக்ஸ்ட். ஜஸ்ட் என்ன ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது பேமெண்ட் ரிசீவ்டு ரிசீவ்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஏ கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மான்ஸ்ட்ராட் ரெகுலர் யூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி ஃபுல்லாக சின்னதாக்கிக்கோங்க. தென் இங்கே டெக்ஸ்ட் இருக்கா, பட் ஆனால் விசிபிளாக இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இந்த ஐகான் கிளிக் பண்ணி சப்போஸ் இங்கே இருக்க ஏதாவது இல்லைன்னா இங்கே விண்டோஸில் போய் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து பிளாக் கலராக மாற்றிக்கிறேன். விசிபிளாக இருக்கா, பிளாக் வேணாம், ஒரு மாதிரி லைட் கிரே கலரில். ஓகே, பேமெண்ட் பிஎம்எண்ட் கேப்ஸாக மாற்றிட்டு இந்த இடத்துல இருக்கட்டும். தென் நகை அதை டூப்ளிகேட் பண்ணி ஆல்ட்டை கிளிக் பண்ணி நோட்ராக். தென் இந்த இடத்துல ருபீஸ் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ரெகுலராக இருக்கா, இதை வந்து போல்டாக மாற்றிடுறேன். போல்டாக மாற்றிட்டு மேலே வரும் ஜஸ்ட் 30 கமா 3 பிளாக்காக மாற்றிடுங்க. இது வந்து நமக்கு விசிபிளாக இருக்கணும். ஸோ அதனால் பிளாக்காக மாற்றிடுங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜி பேன்னு வச்சுக்கலாம். நேம் கண்ட்ரோல் டி கொடுத்து இதை லைட்டாக ஸ்லைட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கார்னரில் கண்ட்ரோல் மைனஸ் ரொம்ப வேணாம், இந்த மாதிரி வச்சு சின்னதாக்கிக்கலாம் சைஸ். இப்போ நான் இந்த இடத்துல பண்ணுற எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணணும், இதுதான் கரெக்டு அப்படின்லாம் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணுமாலும் கொண்டு வரலாம். ஃபோட்டோஷாப்புங்கிறது ஒரு டூல் தான். நீங்கள் அதில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தான். ஜஸ்ட் நான் இப்படி யூஸ் பண்ணுவேன், இது என்னோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இந்த இடத்துல ஒரு பின் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் புஷ் பியூஎஸ் பென் இஎன்என்ஜி இமேஜஸ் போயிட்டு இது நல்லாயிருக்கு. காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இஷ்யூவும் வரும். டெலீட் பண்ணிடுங்க. நீ கிளிக் பண்ணி டெலீட். இரேசர் பி ஃபார் எரேசர். ப்ரஷோட சைஸை கம்மியாக்கி இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் அது ஒயிட் கலரில் இருக்க போது இது லைட்டாக ப்ரௌன் ஷேடில் தெரியுது.
ஓகே. இத வந்து சைஸ் சின்னதாக்கிருங்க. இத வந்து இந்த இடத்துல பின் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி. ஓகே. இப்போ அது ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கு. ஸோ அந்த பின் இருக்கா? அது கீழ ஒரு இந்த இடத்துல பின். இந்த இடத்துல ஒரு நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டு, பிரஷ் பி ஃபார் பிரஷ் சைஸ கம்மி பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒயிட் இருக்கு. பிளாக் வேணும். உங்க கீபோர்ட்ல கிளிக் பண்ணீங்கன்னா, டிஃபால்ட் கலர் வந்துரும். பிளாக் எடுத்துக்கிட்டு பிரஷ்ஷோட சைஸ் கம்மி. இப்ப ஷேடோ இந்த இடத்த கொஞ்சம் பெருசாக்கி இப்படி வச்சு ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க. இப்ப இந்த இடத்துல ஷேடோ இருக்க மாரி இருக்கு. தெரியுதா? இத ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இப்ப இருக்கிறதுக்கும் இப்படியும் பாருங்க. உங்க தம்ப்நெயில் நீங்க பண்ணும்போது அதோட டீட்டெயிலிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன சின்ன அது சின்ன விஷயம் தான். அந்த இடத்துல ஷேடோ ஆட் பண்றது சின்ன விஷயம் தான். பட் அது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்பீலா ஃபீல் ஆகும். ஸோ அதனால சின்ன சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் மைன்யூட்டா பண்ணுங்க. தென் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். சேம் அதே மாரி தான். யூ யூ ஃபார் இந்த இடத்துல ரெக்டாங்கிள் எடுத்துட்டு எக்ஸ கிளிக் பண்ணுங்க. ஒயிட்டா மாறிரும் இந்த இடம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி இப்படி ஒரு ட்ராக் ஃபுல்லா. சேம் அதே மாரி தான். இங்க இல்லன்னா இந்த இடத்துல 20 கொஞ்சம் ஹைட் அதுக்கு மேல அதிகம். டி ஃபார் டெக்ஸ்ட். இந்த இடத்துல பை ஸ்டெப் ரோட் மேப் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த இடத்துல இத வந்து ஃபுல்லா கேப்ஸா மாத்திக்கோங்க. அப்பர் கேஸா மாத்திக்கோங்க. சைஸையும் கம்மி பண்ணணும். தென் இந்த இடத்துல போயிட்டு அதோட கலர பிளாக்கா இந்த இடத்துல செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால வரல. பிளாக்கா மாத்திக்கோங்க. ஏன்னா இங்க வந்து ஒயிட் கலர் ரெக்டாங்கிள் வச்சிருக்கோம். ஜஸ்ட் அது ஆல்ட்ட கிளிக் பண்ணி ஃபுல்லா ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்னும் சின்னதா. இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். திஸ் ஒன் பார்த்தா இன்னும் கூட பெருசாக்கலாம். எனக்கு விசிபிளா இல்ல. டிக்க கொடுத்துற கண்ட்ரோல் மைனஸ். உங்க நீடுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஓகே பர்ஃபெக்ட். எனக்கு பேக்ரவுண்டை இன்னும் கூட டார்க் ஆக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஹியூ சேச்சுரேஷன் அதே கிளிக் பண்ணிட்டு இன்னும் கூட ஒரு 5 டார்க்காக இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஓவராலாக தம்ப்நெயிலே முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் இதில் இன்னும் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணலாம். மணி பிஎன்ஜி ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல மணி பிஎன்ஜி நிறைய இருக்குது. இடத்துல டூல்ஸ் சைஸ் லார்ஜ் கொடுத்துக்கோங்க. இது ஓகே. காப்பி பண்ணிட்டு ரொம்ப பெருசாக சேம் அதே மாதிரி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மேலே எல்லா லேயருக்கும் மேலே ட்ராக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை டபிள்யூ கிளிக் பண்ணி எல்லா சைடும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலீட் ஆகிடும். கண்ட்ரோல் எஸ். இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் எரேஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிடுங்க. குட்டியாக்கிக்கோங்க. குட்டியாக்கிட்டு தென் உங்களுக்கு எங்கே வேணுமோ எனக்கு இந்த இடத்துல வேணும். ஜஸ்ட் ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறது தான். ஃபில்டர் பிளர் மோஷன் பிளர் ஒரு 20
ஓகே. 20 கரெக்ட்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசா கேட்குறேன். ஓகே. பெர்ஃபெக்ட். தென் அகைன் அடுத்தது. இன்னும் வேற ஏதாவது மணி. தமிழ். இது வேணாம். இத காப்பி பண்றேன். அகைன் கன்வெர்ட் டூ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். கிளிக் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேங்க. செலக்ட் பண்ணிட்டு டெலீட். கண்ட்ரோல் எஸ். இந்த லேயரை க்ளோஸ் பண்ணிடுங்க. டி. இப்போ இதோட சைஸை கம்மி பண்ணுங்க. இந்த இடத்துல இப்படி வேணும். ஜஸ்ட் இதில் இருக்கிறத ஆல்ட்டை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் போட்டோம்னா இதுக்கு வந்துடும். தெரியுதா? இது லைட்டாக க்ரீனாக இருக்குது. இது ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இதுக்கு மேலே ஒரு சாலிட் லேயர் க்ரீன் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கிளிப் மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பிளெண்டிங் லேயரை மட்டும் மாற்றி பாருங்க. தென் ஒப்பாசிட்டி. தெரியுதா? ரொம்ப இல்லாட்டி அந்த டீட்டெயிலிங்க்காக 10 கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஒயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் க்ரீன் வந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நம்ம தமிழில் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஒரு டைம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆட் பண்ணோம், தௌஃபிக் ப்ரோவை. தென் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம், காலேஜ் டூ இன்டர்ன்ஷிப்ஸ். தென் அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸுக்கு அந்த இடத்துல ஆரோ மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். கீழே அந்த ஐகான்ஸ் ஆட் பண்ணோம். தென் இந்த இடத்துல எப்படி இந்த ஒன் சூப்பே இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். ஓகே பர்ஃபெக்ட். தென் அசெட்ஸ் எடுத்து இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் ரோட் மேப், தென் கலர் ஆட் பண்ணோம். ஓவராலாக தமிழ் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் தென் இதுக்கு வந்து கலர் கரெக்ஷன். ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆல்ட் IY என்ட்ரு கொடுங்க. இது எல்லா லேயரும் சேர்ந்து ஒரே லேயராக வந்துடும். இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். தென் ஃபில்டரில் கேமரா ரா ஃபில்டர் வந்துடுச்சா? இப்போ இதில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் பிளாக்கை நான் கம்மி பண்ணிக்கிறேன். எப்பயுமே நான் பிளாக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். 20. தென் ஒயிட் ஷேடோஸையும் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். எனக்கு இது ஃபுல்லாக டார்க் தீமில் தான் வேணும். ஹைலைட்ஸ், தென் கிளாரிட்டி லைட்டாக மட்டும், டெக்ஸ்டர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிட்டு கிளாரிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். தென் கிரைன் எப்பயும் ஆட் பண்ணுவேன். ஒரு 10 வச்சுக்கலாம். கிரைன் ஆட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இடம் தெரியுதா? ஒரு மாதிரி பேப்பர் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இது வந்து நார்மலாக இருக்குது. இந்த இடம் கிரைன். ஓகேவா? கலர் மிக்சர் டீட்டெயில் ஷார்ப்பனிங் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மாஸ்க் ஆல்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் லைன் வரும். இது வந்து எந்த இடம்லாம் ஷார்ப் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். ஒயிட் லைன் இருக்கிறது மட்டும்தான் ஷார்ப் ஆகும். ஸோ ஷார்ப். தென் இதுதான் பிஃபோர், இது ஆஃப்டர். தெரியுதா? ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகிட்டு பேக்ரவுண்ட்லாம் இன்னும் டார்க் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
நான் மறுபடியும் இன்னொரு டைம் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா தான் எனக்கு தெரியும். அ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் என்ன விஷயத்த மாத்திக்கலாம்? அப்படிங்கிறது நீங்க சொன்னா தான் எனக்கு அதனால கமெண்ட் பண்ணுங்க. நான் அத மாத்திக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்? அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.